கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு அத்தாரிட்டி அண்ட் அனாயிண்டிங். இந்த தலைப்பு வர்ஷிப் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி அனாயிண்டிங்கான பாடல்களை மட்டும்தான் அவங்க பாடிக்கிட்டே இருந்தாங்க. கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. நல்லா கைதட்டுங்க, நல்லா உற்சாகமாக கைதட்டுங்க. ஆமென். ஸோ ஆவியானவர் இந்த நாளில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை அவர் செய்கிறார். நம்முடைய வேலை அவரை பின்பற்றுவது மட்டும்தான். இன்றைய நாளிலே திறவுகோள் வசனம் கீவேர்ட் லூக்கா 4:14. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. ஆமென், ஆமென். After the fasting, 40 days fasting prayer of Jesus, அந்த இடத்தை விட்டு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே, ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே அங்கே இருந்து பயணப்படுகிறார். ஸோ இந்த ஃபாஸ்டிங் டேஸுக்கு பிறகு உங்களுடைய பயணம், நம்முடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், எல்லாம் கவனிச்சிங்களா? ஆவியானவராலே பலப்படுத்தப்பட்டு நாம் பயணம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம் இடையிலே ஒரு நாள் தியானித்தோம், மாம்சம் பலவீனம் உள்ளது. இந்த உபவாசம் மாம்சத்தை இன்னும் என்ன செய்யும்? மாம்சத்தை ரொம்ப பலவீனப்படுத்தி விடும். ஆவியை தான் உற்சாகமாக தூண்டிக்கொண்டே இருக்கும். அப்படி என்றால் ஆஃப்டர் திஸ் 7 days ஃபாஸ்டிங்க்கு பிறகு இதில் பங்கெடுத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எத்தனை நாள் பங்கெடுத்தீர்கள் என்பதல்ல, இதில் கால் வைத்தாலே உங்களுக்கு அந்த ஃபயரை தேவன் தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, FIRE ஃபயர் சொல்லுங்க. மறுபடியும் FIRE ஃபயர் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணார்னா, உபவாசத்துக்கு பிறகு அவருடைய பயணம் தொடர்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். 4:14 சொல்கிறது ஆவியானவருடைய பலத்தினாலே. ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலத்தினால் இடை கட்ட போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இவ்விதமாக மேசியாவின் வேத பகுதியிலே நாம் இவ்விதமாய் வாசிக்கின்றோம். The Spirit of the Lord is upon me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஸோ இந்த இடத்தை விட்டு போகும்போது கர்த்தருடைய ஆவியின் பலத்தோடு நாம் செல்ல வேண்டும். நாம் போகும்போது ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது நாம் பாடுவதற்கு ஒரு கோரஸ் ரெடியாக வச்சுருக்கணும். என்ன கோரஸ் வச்சுருக்கீங்க? ஒரு ப்ராப்ளம் வருது, அப்போ என்ன கோரஸ்? ரொம்ப முக்கியம் இல்லை. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். பாடுங்க. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். உபவாசத்துக்கு பிறகு புதிய மனிதனாக செல்லுவோம், பலப்பட்ட மனிதனாக செல்லுவோம். இனி நான் அல்ல என்பதை உணர்ந்தவர்களாக செல்லுவோம். நம்மிலிருந்து கிறிஸ்து வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் சுகந்த வாசனை மட்டும் வெளிப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. நம் குடும்பத்தில் உள்ளேயே இருப்பவர்கள் மனதுக்குள்ளே பரவாயில்லையே, இந்த உபவாச ஜெபம் நல்லா தான் ஆளை மாற்றிருக்கும் போல இருக்கு அப்படின்னு புன்முறுவல் செய்யும்படியாக உங்கள் வாழ்க்கை மாறட்டும். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் சொல்லணும், பரவாயில்லையே இந்த உபவாசத்துக்கு பிறகு ஆள் ஒரு சேஞ்சாக தான் தெரியுது, வித்தியாசமாக தான் தெரியுது. எல்லாரும் அந்த வித்தியாசமான அபிஷேகம் நிறைந்த வாழ்விலே தொடர்ந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. ரைட். மெயின் பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் தருவேன் டெய்லியும். அதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜீசஸ் fasted and came out in power.
இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து வல்லமையோடு புறப்பட்டார். எதற்காக? அந்த வல்லமை எதற்கு கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்து அந்த அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவோடு ஜனங்களின் தேவையை சந்திக்க கிளம்பினார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லாமா? நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. கிளம்புவோம், கிளம்புவோம். தேவ மக்களின் தேவையை சந்திக்க கிளம்புவோம். புறப்படுவோம், புறப்படுவோம். இயேசுவின் அன்பை சொல்ல புறப்படுவோம். வந்தார், தந்தார், ஆகையால் கிளம்புகிறேன். அவர் வந்தாரு, நமக்கு என்ன தந்தாரு? அபிஷேகத்தை தந்தாரு. அவர் பிறந்தாரு, இப்ப நமக்கு அபிஷேகம் தந்தாரு. கிளம்பணும். பென்டிகாஸ்டல் சர்ச்சில் உள்ள ஒரு பெரிய ஒரு வீக் பாயிண்ட் ஒன்று இருக்கு. எல்லாம் சர்ச்சுக்குள்ள தான். ஆவி நிறைவு சர்ச்சுக்குள்ள மட்டும்தான். எல்லா கைதட்டுறது சர்ச்சுக்குள்ள மட்டும்தான். அந்நிய பாஷை பேசுறது சர்ச்சுக்குள்ள மட்டும்தான். எல்லாமே சர்ச்சுக்குள்ள மட்டும்தான். வெளியில யாரும் கிளம்பி அந்த பவரோட போறதில்லை. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? கையை தட்டுவீங்களா? நல்லா ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தந்தாரோ அந்த அபிஷேக நோக்கம் என்னன்னா, அநேகர் விடுதலை அடைய, அநேகர் சுகம் பெற, அநேகர் இயேசுவை அறிய, இயேசுவின் அன்புக்குள்ளே வர, ஒரு கூட்ட ஜனங்கள் தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாற. நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எல்லாருக்கும் எல்லாருக்கும். நீங்கள் உலகமெங்கும் போய் சொந்தக்கார வீடா பார்த்து சந்திங்க அப்படி சொல்ல. உலகமெங்கும் போய் சகல சகல ஆல் டு ஆல் நேஷன்ஸ், டு ஆல் பீப்புள், டு ஆல் குரூப் அப்படிதான் சொன்னார். ஆமா தானே? ஹல்லேலூயா. இயேசு அந்த உபவாசத்துக்கு பிறகு பவர்ஃபுல்லாக வந்தார். அடிச்சு கலக்கிட்டார்ல. 3.5 வருஷத்துக்குள்ள அவர் கலக்குன கலக்கு தான் இன்னைக்கு உலகத்தில் மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ். எல்லாம் எழுப்பி நின்று கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு உட்காருங்க. எல்லாம் எழுப்பி நின்று நல்லா கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹோல் வேர்ல்டு மெஜாரிட்டி ஜீசஸ் கிரைஸ்ட ஃபாலோ பண்றவங்க தான் மெஜாரிட்டி. நல்லா நல்லா கைதட்டுங்க, ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. ஹோல் வேர்ல்ட் குளோபல் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. ஆமென். Thank you. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். பென்டிகாஸ்டல் சர்ச்சினுடைய வீக்னஸ் இந்த சர்ச்சுக்கு இருக்கக்கூடாது. பென்டிகாஸ்டல் சர்ச்சினுடைய வீக்னஸ் எல்லாம் ஆவியில் நிறைஞ்சு அனலாகி வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்டுட்டு போர்வையை போத்து அந்த அனலெல்லாம் அவிச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு நாளையிலிருந்து எப்போதும் போல வேண்டாம் வேண்டாம். அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஆதிகால அப்போஸ்தலர்கள், ஆதிகால திருச்சபை மக்கள் எப்படி ஃபயரா இருந்தாங்களோ, அது ஆண்டவரை பின்பற்றி வாழ்ந்தாங்களோ, அதே போல் உள்ள வாழ்க்கை தேவன் நமக்கு கண்டிப்பாய் தருவாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். பாயிண்ட் நம்பர் 2 சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட்ஸ் எடுத்துக்கங்க, சின்ன சின்ன குறிப்பு தான். பாயிண்ட் 2, fasting releases a fresh anointing for ministry. இந்த அபிஷேகம் நமக்கு ஊழியம் செய்வதற்காக, இந்த அபிஷேகத்தை ஊழியத்திலே ரிலீஸ் பண்ணுவதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஐ நோ சம் பீப்புள் ஆர் ஸ்டில், நீங்கள் ரொம்ப மனசில் ஒரு மாதிரி சொக்கி என்ன ரொம்ப ஒரு மாதிரி தளர்ந்த நிலையில் இருக்கிறீங்க. உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். என்னென்னா, நீங்கள் என்ன விஷயத்துக்காக சொக்கி போய் தளர்ந்து போய் காணப்படுறீங்களோ அதெல்லாம் ஆண்டவரால் மாற்ற முடியும். உங்களுக்கு முடியல, சில விஷயங்கள்லாம் எனக்கு எழுதி வர முடியலன்னு இருக்கிறீங்க. சம் ஆஃப் யூ சிட்டிங் லைக் தட் இங்கே. பட் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்களை ஆண்டவரால் எழுப்ப முடியும். உங்களுக்கும் உதவி செய்ய தேவனாலே கூடும். தைரியமாக இருங்க. ஆனால் இந்த ஃபாஸ்டிங் நம்மளை ரிலீஸ் பண்ணுகிறது. எதற்கென்றால், ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங்கோடு
ஆண்டவருடைய களத்திலே இறங்கி வேலை செய்வதற்காக கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. நமக்கு ஒரு ஃபீல்டு இருக்கு. என்னவெல்லாம் ஃபீல்டு? உங்க வீட்டுக்கு போஸ்ட்மேன் வந்தா அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு ஃபீல்டு. நீங்க வெஜிடபிள் மார்க்கெட்டில் போய் கீரை வாங்குற இடத்துல பேசுறீங்கல்ல, அது உங்களுடைய ஃபீல்டு. ஆமென். பால்காரன் வந்து பால் போட்டு, அக்கா பால் போட்டுக்கன்னு சொல்கிறேன், கேட்சியம். சகோதரர்கள் முடி வெட்டுறதுக்கு சலூனுக்கு போகிறீங்கள, முடி வெட்டிக்கிட்டே உங்களுக்கு ஃபீல்டு அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. ஆட்டோவில் ஏறி போகிறீங்கள, ஆட்டோவில் ஏறி நீங்கள் எங்கே இறங்குறீங்களோ அந்த அந்த இடைவெளிக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஃபீல்டு இருக்குது. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் நமக்கு மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லலாமா? யாரெல்லாம் ஆட்டோ சொந்தமாக வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்களோ, உங்கள் வண்டியில் ஏறுறவங்களோட எல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யார் என்ன வேலையில் இருந்தாலும் அந்த அந்த வேலையை சுற்றியுள்ள அதை சுற்றி வருகிற மக்களை வைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஊழியம் செய்வதற்கு இந்த அபிஷேகம் உதவி செய்யும். அபிஷேகம் சொல்லுங்க, அபிஷேகம் உறங்காது. சொல்லுங்க, நான் உறங்கினாலும் அபிஷேகம் உறங்காது. எத்தனை பேருக்கு தெரியும் அது? ஆமென். பாஸ்டர் ஜீவானந்தம் என்று ஒரு அண்ணன் இருந்தார். அண்ணன் ஜீவா என்று தான் அந்த காலத்திலே நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் எல்லாம் ஊழியத்திற்கு வந்த புதிதிலே எங்களுக்கெல்லாம் அவர் ஒரு ரோல் மாடலாக இருந்தவர் தான். அந்த காலத்தில் அவர் ஒரு நாள் ஊழியத்தெல்லாம் முடித்துவிட்டு படுத்து ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும்போது அவர் ஒரு சொப்பனம் கண்டு, அந்த சொப்பனத்தில் அவர் ஒரு நரகத்திற்குள்ளே கூட்டி கொண்டு போய் தேவதூதன் காட்டுகிறார். நரகத்திற்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் தெரிஞ்ச முகம் நிறையா இருக்குது. இவரை பார்த்தோன்னே கதறாங்க, ஜீவா ஜீவா காப்பாற்ற மாட்டியா, ஜீவா ஜீவான்னு எல்லாம் கத்துறாங்களாம். அவர் என்ன செய்யனே தெரியல. அதில் ஒரு 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 சகோதரன் சொன்னார், ஜீவா போன வாரம் கூட எங்கள் வீட்டுக்கு வந்தியே ஜீவா, நான் நல்லா வடை சுட்டு தந்தனே சாப்பிட்டே ஜீவா, நீ இயேசுவை பற்றி எனக்கு சொல்லலை தானேன்னு கத்துனாராம். இப்படி ஒவ்வொருத்தரும் எங்கள் வீட்டுக்கு வந்தபோது பாயாசம் கொடுத்தனே, பாயாசம் குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னியே ஜீவா, இயேசுவை பற்றி நீ எனக்கு சொல்லலையேன்னு சொல்லி இன்னொரு சத்தம். இப்படி வரிசையாக ஒரே தொடர்ந்து சத்தம். இவர் கேட்க 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 அப்படியே நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஆகி சொப்பனத்தில் அப்படியே படக்குன்னு முழிச்சு எழும்பி உட்கார்ந்தாராம். உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி ஓ என்று அழுதார். ஓ என்று அழுதார். முழங்கால் படிட்டு, இயேசுவே, எத்தனையோ என் சொந்தங்களுக்கு இன்னும் நாம் சொல்லலையா, என் நெய்பர்ஸ்க்கும் சொல்லலையா, இவ்வளோ நேரம் பயணம் பண்ணும்போது எங்களோடு நல்ல பல சப்ஜெக்ட் பேசியிருக்கிறோம், சொல்லலையா ஐயா, மன்னிங்க ஆண்டவரேன்னு ஓன்னு அழுது ஜெபிச்சாராம். ஆமாம், அபிஷேகம் பெற்ற நம்ம தூங்குனாலும் நமக்குள்ள ஏதோ ஒன்று கிரியை செய்யும். ஹல்லேலூயா. நம்மளை ஒரு சொப்பனத்திலேயாலும் கொண்டு போய் நிறுத்திடும். நம்மளோடு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. அவர் நாம் உறங்கினாலும் நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உறங்காது. அவர் எப்படியும் நம்மோடு பேசுவார், எப்படியும் நம்மோடு ஈடுபடுவார். ஆவியில் நிறைகிற தேவ பிள்ளைகளே, இந்த நிறைவு வீட்டுக்கு போனோடனே புஷ்ஷுன்னு போயிடக்கூடாது. சிவகாசியில் பட்டாசு வாங்கி நிறைய பேர் வெடிப்பாங்க. கொண்டு போய் பட்டாசு வச்சுட்டு போகும்போதே பயந்து பயந்து போவாங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ஓடிட்டு வருவாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா அப்படி வச்சுட்டு ஓடிடுவாங்க. ஓடி நின்று பார்ப்பாங்க. அங்கே சத்தம் எப்படி வரும் தெரியுமா? ஒரு வெடியும் இருக்காது. இப்போ புரியுதா? நிறைய பென்டிகாஸ்டல்ஸ், ஐ எம் ஸோ சாரி பென்டிகாஸ்டல்ஸ், ஐ எம் ஸோ சாரி, நிறைய பென்டிகாஸ்டல்ஸ் இந்த சிவகாசியில் வாங்குகிற பட்டாசுல சில பட்டாசு வெடிக்காமல் போகுதில்ல, அந்த மாதிரி வெடிக்காத விசுவாசி என்ன பவர் இல்லாமல் அப்படி இருக்கக்கூடாது. இயேசு உபவாசத்துக்கு பிறகு அவர் கிளம்பி போகும்போது என்ன நடந்தது? அவர் ஃபீல்டிலே மிகப்பெரிய ஊழியத்தை செய்தார். 3.5 வருஷ காலத்தில் ஒரு கலக்குனார். நான் சொன்னேன்ல, இன்றைக்கி உலகத்தில்
அவன் மைனாரிட்டின்றான், மெஜாரிட்டின்றான். அடைச்சி சும்மாற. உலகத்தில் எல்லாரும் எழுப்பி நில்றானா என்ன ஆகும் சொல்லுங்க? கையெழுத்து சொல்லுங்க. எல்லாரும் யார் நிற்பாங்க? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இயேசு போதுமே, அல்லேலூயா, இயேசு போதுமே, அல்லேலூயா, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சத்தமா சொல்லுவீங்களா? இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா, இயேசு போதுமே. ஹோல் வேர்ல்ட்லயும் மெஜாரிட்டியா இதுதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இயேசு, இயேசு தாங்க. அப்ப 3 வருஷத்துக்குள்ள எவ்வளவு பெரிய வேலை செய்தாரு. ஆமென். உலகத்தில் சொல்றாங்க ஷார்ட் பீரியட்ல வாழ்ந்தவங்க எல்லாம் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்துட்டு போயிருக்காங்க. அப்படி நிறைய சரித்திரங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம எத்தனையோ வருஷம் ஒன்றும் செய்யாமல் வாழ்கிறத விட கொஞ்ச காலம் அவருக்காக வாழ்ந்துட்டு போகிறது எவ்வளோ அற்புதமான விஷயம். நல்லா ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. So that is second point. Point 3. Spiritual gifts begin to operate with clarity. உபவாச ஜெபத்துக்கு பிறகு ஆவிக்குரிய வரங்கள் நல்ல கிளாரிட்டியா கிரியை செய்வதாக. எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபையை தந்திருக்கிறார். கிருபை எனக்கு இல்லைன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதுல மட்டும் தெளிவா இருப்பீங்க. ஆனா கிரியை செய்யறதுக்கு தான் என்ன இல்லை, தெளிவில்லை. எனக்கு ஆண்டவர் நிறைய கிருபையை தந்திருக்கிறார்னு சொல்றவங்க கையொருத்தி நல்ல ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிறைய கிருபை இருக்கு. அந்த கிருபை வீணாகாம பார்த்துக்கணும். அந்த கிருபை எதுக்கு? கிருபை மேல கிருபை தந்து ஆண்டவர் நம்மளை எதுக்காக நடத்துறாரு? ஃபீல்டு ஒர்க் செய்ய தான். ஆமென். அவருடைய நம்முடைய கிஃப்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்றதுக்கு தான் கிருபையை தர்றாரு. ஸோ கிரேஸ் தந்திருக்கிறாரு. அதே போல நம்ம எல்லாருக்கும் என்ன தந்திருக்காரு? கிஃப்ட் தந்திருக்கிறாரு. முதல்ல உங்களுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்குன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்கு? பாஸ்டர் உங்களுக்கெல்லாம் தெரியாது பாஸ்டர், உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல முடியாது பாஸ்டர். அப்படி ஒரு கிஃப்ட் இருக்கு. என்ன கிஃப்ட் பாஸ்டர்? நிறைய நான் பணம் சேர்க்கிற கிஃப்ட் எனக்கு நிறையா இருக்கு பாஸ்டர். பரிசுத்த ஆவியானவர் பணம் சேர்க்கிற கிஃப்டாக கொடுப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். உலகம் என் பின்னே, சிலுவையன். அதனால என்ன கிஃப்ட் பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது? எனக்கு வேற கிஃப்ட். என்ன கிஃப்ட்? யாருக்கும் தெரியாமல் அடுத்தவங்களை பற்றி நல்லா புரணி பேசுவேன். அதான் கிஃப்ட். புரணி பேசுறதா கிஃப்ட்? நோ 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 நோ. நிறைய பேர் பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ல உள்ள வீக்னஸ், அநியாயத்துக்கு புரணி பேசுவாங்க. நான் ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்துக்காக ஜெபிச்சோம்ல, அனாயிண்டிங்கில் நம்ம இன்க்ரீஸ் ஆகணும்னு சொன்னால் இந்த வேண்டாத விஷயம் ஏதும் நம்ம லைஃப்பில் இருக்கவே கூடாது. கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. வேண்டாது ஒன்றும் வேண்டாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கிஃப்ட் தந்திருக்கிறார், வரங்களை தந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வரம்? கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த்தா? ப்ராஃபட்டிக்கல் கிஃப்டா? வாலிப பிள்ளைகள் கவனத்திற்கு. வாலிப பிள்ளைகளே, நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள். நோ 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 நோ. பைபிள் டஸ் நாட் சே லைக் தட். மாம்சமான யாவருக்கும் கடைசி நாட்களிலே ஆவியை என்ன செய்யறாரு சொல்லுங்க? ஆவியானவர் என்ன பண்றாரு? ஊற்றுகிறார். அப்போது என்ன செய்வாங்களாம்? நல்லா கொஞ்சம் நீங்க பாட்டில் இப்ப அந்நிய பாஷை பேசக்கூடாது. இப்ப எனக்கு புரிகிற பாஷையில் சொல்லுங்க. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம்? யாரெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க? எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்தையும். போடுங்க, நல்லா கைதட்டுங்க, நல்லா கைதட்டுங்க. I am asking to குமாரர்கள் and குமாரத்திகள்,
Where are you now? What you are doing? உங்களுக்கு எத்தனை உபதேசம், உங்களுக்கு எத்தனை அறிவுரைகள், உங்களுக்கு எத்தனை பேர் வந்து டீச் பண்ணி எவ்வளவு எஃபர்ட், பட் வேர் ஆர் யூ? எங்கே உன் அபிஷேகம்? என்ன கிஃப்ட் உனக்குள்ள இருக்கு? வாலிப பிள்ளைகளோடு ஸ்ட்ராங்கான கேள்வி இது. நீங்க வீட்டுக்கு போனா நீங்க ஒழுங்கா தூங்க கூடாது, முழங்கால் படிட்டு அப்படி அழுது ஜெபிக்கணும். இத்தனை வருஷமா ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு போதனைகள், எவ்வளவு அறிவுரைகள், எவ்வளவு பாசம் இந்த சபையில எங்களுக்கு கிடைக்கிறது, இந்த சபையில எவ்வளவு அன்பு எங்களுக்கு இருக்கிறது, இந்த சபையில எவ்வளவு ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற ஆண்டவரே, என் மீது உம்முடைய ஆவியை ஊற்றி ஆண்டவரே நான் என் சபையிலே ஒரு தீர்க்கதரிசியாய் வரட்டும், ஒரு வெளிப்பாடு சொல்லுகிற ஆளாய் வரட்டும், ஒரு ஆபத்தை முன்னெச்சரிக்கிற ஆளாய் வரட்டும், ஒரு ஆத்ம ஆதாய வீரனாய் நான் வரட்டும். கவனிப்பீங்களா? யூத்ஸ் சிஎல்சிசி மட்டுமல்ல, இந்த செய்தியை கேட்கிற உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் திருச்சபையின் வாலிப பிள்ளைகளுடைய கவனத்திற்கு, கடைசி நாட்களிலே ஆண்டவர் உங்களை தீர்க்க தரிசனம் சொல்ல, வரங்களை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் உபயோகிக்க தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? மூன்று விஷயங்கள். Jesus fasted and came out in power. Next, fasting releases a fresh anointing for ministry. Third, spiritual gifts begin to operate with clarity. நல்ல கிளாரிட்டியோடு கூட ஆண்டவர் உங்களுக்கு தந்த வரங்களை பயன்படுத்துங்கள். பெரியவர்கள், பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை அறிய வழிகாட்டிகளாக உங்களுடைய கிஃப்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ஆண்டவர் ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ரெண்டையும் கொடுத்தது ஒரே நோக்கம் தான், டு வின் சோல்ஸ். இது ரெண்டுமே வின் சோல்ஸ். சிலர் நீங்கள் உங்களோட இருக்கிற அந்த அன்பான கேரக்டரை பார்த்து இயேசுவை பின்பற்றுவார்கள். வேறு சிலர் அற்புத அடையாளங்களை பார்த்து இயேசுவை பின்பற்றுவாங்க. இந்த ரெண்டுமே ஆண்டவர் திருச்சபையின் மக்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது காரணம் அது மட்டும்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, தாட் ஃபார் திஸ் டே. இன்றைக்குரிய தாட் என்னன்னு நான் சொல்றேன். ஃபாஸ்டிங் பொசிஷன்ஸ் you to walk in power, not just survival. ஆண்டவர் நமக்கு உபவாசத்துக்கு பிறகு இந்த வல்லமையை கொடுப்பது அவருடைய ராஜ்யத்திலே வல்லமை உள்ளவர்களாக மிளிர நடக்க, பிழைப்புக்காக அல்ல, பிழைப்புக்காக அல்ல. இந்த வேளையிலே அபிஷேகத்தை பிழைப்புக்காக யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அது ஒரு அபாயமான விஷயம், அது ஒரு ஆசீர்வாதத்திற்கு மாறான விஷயம். ஆண்டவர் சொன்னார், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று சொன்னார். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. நல்லா நல்லா ஃப்ரீயா வாங்கினப்பா, ஃப்ரீயா கொடு. ஊழியத்திலே ஆண்டவர் நமக்கு தந்த அந்த கிஃப்ட்ஸ் எதுலேயும் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, லாபம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. சத்தம் பத்தலை, இன்னும் நல்ல சத்தமா, லாபம் பார்க்கக்கூடாது சொல்லுங்க. வெரி குட், ஆமென். யாரும் லாபம் பார்க்கக்கூடாது. விசேஷமாய் உலகெங்கிலும் உள்ள தமிழ் ஊழியர்கள் ஒருவேளை இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் அன்போடு உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், தேவனுடைய ஊழியக்காரர்களே, ஆண்டவர் கொடுத்த கிருபை வரங்களை வைத்து சம்பாதிக்க இறங்கக்கூடாது. தேவைகள் 1000 இருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாம் தேவன் எப்படி சந்திக்க முடியுமோ அப்படி சந்திப்பார். ஆகவே தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தி, வரங்களை பயன்படுத்தி சம்பாதிக்கும் நோக்கத்தில் மட்டும் இறங்கவே கூடாது. அதுதான் இன்றைய தாட். நாம் உபவாச நாட்களுக்கு பிறகு வல்லமையோடு தேவ ராஜ்யத்திற்கென்று நடமாட அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
நம்மை சர்வே பண்ணிக்கொள்வதற்காக அல்ல, நம்முடைய தேவைகளை சந்தித்துக் கொள்வதற்காக அல்லவே அல்ல. கர்த்தர் தாமே உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.